ஜெபம் செய்வோம். அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளை கொடுக்கிறப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, அநேக விஷயங்கள் எங்களோடு பேசுனீங்க தகப்பனே. அப்பா, நீங்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்காக அனுப்புனீங்கன்ற விஷயங்கள் எங்களுக்கு உணர்த்திங்க தகப்பனே. அப்பா, இந்த உலகத்தில் அநேக பேச்சுகள் இருக்கும். அந்த பேச்சுகளுக்கு நாங்கள் செவி சாய்த்து போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளும் உம்முடைய வசனத்தையும் நாங்கள் கை கொண்டு நடக்கிறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நாங்கள் கை கொண்டு நடக்க வேண்டும் என்று நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உம்மோடு நாங்கள் இருந்தால் உண்மை போல் நாங்கள் மாறிவிடுவோம்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. நாங்கள் யாரோடு இருக்கிறோன்றது நாங்கள் உணர வேண்டும் தகப்பனே. இந்த உலக மக்களோட உலக மக்களாக இருக்கிறோமா, இந்த அழிந்து போகிற பொருள் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோமான்றதை நாங்கள் உணர வேண்டும் சாமி. உம்முடைய தேவனுடைய வார்த்தைகளையும் வசனத்தையும் பேசுகிற மனிதர்கள் மகத்தில் நாங்கள் இருந்தால் அவர் போல நாங்கள் மாறிடுவோம் சாமி. உம்முடைய நேசகுமாரனுடைய அடிசவர் நாங்கள் நடந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மை போல நாங்கள் மாறத்துக்கு உம்முடைய ஆவியை கொடுங்க தகப்பனே. எங்கள் குறைகள் குற்றங்கள் எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்துருக்கிறீங்க தகப்பனே. அப்பா, ஒரு பூக்குவதை போல் எங்களுடைய வாழ்க்கை இருக்க தகப்பனே. ஒரு புகையை போல் எங்களோட நாட்கள் கடந்து போய்விட்ட தகப்பனே. இன்னும் எத்தனை நாட்கள் நாங்கள் இருக்கிறோன்றது எங்களுக்கு தெரியாது தகப்பனே. நீங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறீங்க சாமி. ஆனாலும் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய சிந்தனைகள்லாம் எடுத்து மாற்றுங்க. நாங்கள் ஒரு புது மனுஷனாக மாறத்துக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. நாங்கள் இருக்கிற இடத்துல, நாங்கள் இருக்கிற பகுதியில், நாங்கள் இருக்கிற ஏரியாவில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிரகாசிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அநேக சத்தியங்களை உம்முடைய நாமத்தை நாங்கள் பேசும் மக்களாக எங்களை மாற்றுங்க தகப்பனே. பலப்படுத்துங்க, தினப்படுத்துங்க தகப்பனே. எல்லா துதிக மகிமையிலும் உண்மை ஒருவருக்கே செலுத்துங்க தகப்பனே. நாங்கள் ஜெபிக்க மறந்ததை உன் கரங்கள் ஒப்புங்க தகப்பனே. இது வந்து கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர கரங்கள் ஒப்புவிடுவோம்ப்பா. இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர தொட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுடைய இதயங்களை அறிந்து நீங்கள் ஒவ்வொருக்கும் சமாதானத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஜெபங்களை ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பெறும் இரட்சகர் உம்முடைய குமாரமாக இயேசு கிறிஸ்து உன்னத நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ராஜ்யம் வருக, போல உலகத்தில் செய்யப்பட்டதாக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் கொடுப்பது போல பாவங்களை பொறுத்தருளும். எங்களுக்கு சோதனை விடாதையும்